இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ தமிழும் சரஸ்வதியும் சீரியலை பொறுத்த வரைக்கும் இப்போ சரஸ்வதி திருப்பி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாக தான் இருக்குது. இன்றைக்கி கூட பார்த்திங்க அப்படின்னா எப்படி திடீர்னு அவங்க கால் பண்ணி அந்த ஜாமான்லாம் உங்கள் வீட்டில் தான் இருக்குங்கிறத சொன்னாங்க அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது. ஸோ இப்போ இதில் ஒரு வாய்ப்பு என்ன, ஒரு பெரிய பாசிபிலிட்டி என்னென்னா இந்த ஆட்கள் 4 பேர் இருக்காங்கல்ல, இவர் செட் பண்ணி கூட்ட அந்த ஆட்கள் அவங்க மனசு கேட்காம இதை நாங்கள் வச்சிட்டோம், ஆனால் இதை வைக்க சொன்னது அர்ஜுன் தான் அப்படிங்கிறத இவங்கள்ட்ட சொல்ல, சரஸ்வதி கிட்ட சொல்ல, இல்லை தமிழ்கிட்ட சொன்ன உடனே அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சதுக்கு பிறகு வேணுன்னே வெறுப்பேற்றுறதுக்காக கூட இவங்களுக்கு கால் பண்ணி, மேக்னாவை கால் பண்ணி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன பயந்துட்டியா, இப்படி தானே எங்களுக்கு இருந்திருக்கும், ரைடுக்கு வச்சு ஆள் அனுப்புறியா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு, இன்னொரு தடவை எங்கள் சைடில் ஏதாச்சும் வம்பு வச்சுக்கலாம் நினச்சா அவ்வளோதான், வாழை வெட்ட நறுக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வசனத்தெல்லாம் பேசிட்டு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இப்போ இந்த கோபத்தோடு இருக்கும் பொழுது தான் அவனை என்ன வேணாலும் பண்ணலாம். அவனை பார்த்தாலே எனக்கு கோபமாக வருது அப்படின்னு பண்ண உடனே அவசர கொடுக்கியாட்ட நம்ம அடிச்சிடலாம், அவனை ஆள் வச்சு அடிச்சிடலான்னு முடிவெடுத்தது அர்ஜுனாக தான் இருக்கும். அர்ஜுன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆளெல்லாம் வச்சு தமிழை போட்டு அடித்து, தமிழை வர திடீர்னு அப்போ போட்டு அடிச்சிட்றாங்க. திடீர்னு பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் மேக்னா கொஞ்சிக்கிட்டு நீங்கள் ரொம்ப அழகாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்படி காமிக்கிறாங்க. ஏதோ பல்வேறு வகையில் இந்த கதை போகுதுன்னு வச்சுங்க. அப்புறம் இவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கு பிறகு தான் கொந்தளிச்சு போய் இப்போ சரஸ்வதி மேக்னாவோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கவே போகிறாங்க. என் புருஷனுக்கு ஒன்று ஏதாச்சும் ஆச்சுன்னா உன்னை சாவடிச்சிருவேன்ட்டு. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிய போகுது இதெல்லாம் அர்ஜுன் தான் பண்ணதுன்ட்டு. இதுக்கு நடுவில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக ஒரு விஷயம் நடக்கலாம் அப்படின்னா, இன்றைக்கே அவங்களுக்கு கலிவர்தன் மேலே டவுட் வந்துச்சு. கலிவர்தன்ட்ட கல்யாணம் ஆகிடுச்சுங்கிறத சொன்னமேன்ட்டு. இப்போ நமச்சி இது எல்லாத்தையும் கலிவர்தன் தான் சொன்னார் அப்படிங்கிறது தெரிய சொன்னார்னா, கடைசியில் கலிவர்தன் தான் இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை இவங்கள்ட்ட மேக்னாட்ட சொல்லி, மேக்னா கடுப்பாகி இவங்க சைடில், அதாவது திருப்பி அர்ஜுன் சைடில் போனதுக்கு நினச்சி மனசு வருந்தி இவருடைய தமிழோட சைடில் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அர்ஜுனும் கலிவர்தனும் சேர்ந்து அவங்க ஒரு வில்லன்களாக குரூப்பாக ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த கதையில் என்னென்ன மாற்றங்கள் எதிர்பார்க்குறீங்க? இப்போதைக்கு எப்படி போகுது, இந்த புதுசாக இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் நல்லா இருக்காங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ தமிழும் சரஸ்வதியும்